அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களை, நான் ஏற்கனவே தொடர்ந்து ஒரு 2-3 வாரங்களாக ஒரு விஷயத்தை வலியுறுத்தி சொல்லிக்கிட்டு வர்றேன். அதை தான் இப்போவும் சொல்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், நாம் இருக்கக்கூடிய அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய கட்டமைப்பு மிக வலுவானதொரு கட்டமைப்பு. இதற்கான ஆதாரங்கள் மிக சரியான தெளிவான ஆதாரங்கள். இந்த கட்டமைப்பை தான் நபி அவர்கள் காலம் தொட்டு இன்னைக்கு வரைக்கும் நாம் பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறோம். இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சின்னஞ்சிறு அமலுக்கும் மிக சரியானதொரு ஆதாரம் இருக்கிறது, மிக தெளிவானதொரு விளக்கம் கிடைக்கும். அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு கேந்திரமாக முழு உலகிலும் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய அகீதா கொண்ட மதரசாக்கள் இயங்கி கொண்டிருக்கிறது. அதனால் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு அமலையும் சந்தேகத்தோடு செய்யவே கூடாது. இன்னைக்கு முடிவு எடுத்துக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு அமலையும் இன்ஷா அல்லாஹ் சந்தேகத்தோடு இது கூடுமா கூடாதா என்பது சம்பந்தமான சந்தேகத்துக்குள்ளே போக வேண்டிய அவசியமே இல்லை. அந்த அளவிற்கு தெளிவாக ஆதாரங்கள் இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்கள், அந்த அடிப்படையில் 20 ரக்காத் தராவி சம்பந்தமாக ஒரு விஷயத்தை சொல்லிக்கொள்கிறேன். 20 ரக்காத் தராவி என்பது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவித்த ஒரு ஹதீஸின் மூலமாக நிரூபணமாகிறது. அவர்கள் சொல்லுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய மாதத்தில் 20 ரக்காத் தராவி ஜமாத் அல்லாமல் தனியாக தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதோடு சேர்த்து 3 ரக்காத்துகள் வித்ர் தொழுதார்கள் என்ற செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது. அதுவும் போக இங்கே 20+3 நபி அவர்கள் ஜமாஅத்தாக ஏன் தொழுக வைக்கவில்லை என்பதற்கு நபி அவர்களே பதிலளிக்கிறார்கள். வேறொரு ஹதீஸில் நபி அவர்கள் ரமலானுடைய நாளில் முதல் நாளில் தொழுக வைக்கிறாங்க ஜமாஅத்தா. 2வது நாளும் நபி அவர்கள் அதே மாதிரி ஜமாஅத்தாக தொழுக வைக்கிறாங்க. 3வது நாள் நபி அவர்கள் தொழுக வைக்கிறதுக்கு வரல, வீட்டிலே இருந்துக்கிட்டாங்க. அப்போ சஹாபாக்கள்லாம் ரொம்ப நேரம் காத்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியில் வந்து சொல்கிறாங்க, நான் ஏன் உங்களுக்கு தினசரி தொழுகை இமாம் ஜமாஅத்தா நடத்தலைன்னா, நான் இருக்கின்ற காலம் வஹி இறங்கக்கூடிய காலம். நபி இருக்கிற வரைக்கும் வஹி இறங்கும். அப்போ எது ஒரு அமலும் புதுசாக ஃபர்லாகவும் ஆக்க முடியும், ஃபர்லா இருக்கிறத இல்லாமல் ஆக்க முடியும். இது மாதிரி அல்லாஹ் தஆலா முடிவெடுக்கிற காலம் அது. அப்போ நீங்கள் எல்லாம் தொடர்ந்து இது போன்ற 20 ரக்காத்துகள் என்னோடு தராவை தொழுகிறீர்கள், அதே போன்று என்னோடு வித்ர் தொழுகிறீர்கள், ஜமாத்தாகவே நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்னா அல்லாஹ் தஆலா இதை கடமையாக்கி விடுவானோ என்று அஞ்சுகிறேன். கடமையாக்கிடுவான். சரி, கடமையாக்குனதுக்கப்புறம் நீங்கள் விட்டுட்டா அந்த அச்சத்தினால தான் நான் என்ன செய்யலை, தொடர்ந்து உங்களுக்கு இமாம் ஜமாத்தாக இதை தொழுக வைக்கவில்லை என்று சொன்னார்கள். ஆனால் நபி அவர்கள் தனியாக 20+3 தொழுதார்கள். இது ஒன்றுதான் தெளிவாக தராவியினுடைய எண்ணிக்கை சம்பந்தமாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்தி. மற்ற எண்ணிக்கை எதுவுமே இத்தனை ரக்காத்து தான் என்று முடிவெடுக்குமாறு செய்திகள் இல்லை. 8 சம்பந்தமாக பேசினாலும் சரி, 11 சம்பந்தமாக பேசினாலும் சரி, 13 சம்பந்தமாக பேசினாலும் சரி, இவை அனைத்துமே ஒரு எண்ணிக்கையை குறிப்பிட்டு இதுதான் எண்ணிக்கை என்று சொல்லும் அளவிற்கு தெளிவான ஹதீஸுகளை பார்க்க முடியாது. ஒரு ஹதீஸ் இன்னொரு ஹதீஸுக்கு முரணாக, அந்த ஹதீஸ் இன்னொரு ஹதீஸுக்கு முரணாக மாற்று செய்திகளை கொண்டிருக்கும். தெளிவாக ஒரு எண்ணிக்கையை முடிவெடுக்க முடியாது. இந்த 20+3 மட்டும் தெளிவாக முடிவெடுக்க முடியும். இந்த ஹதீஸை இது ஒரு சஹாபியின் மூலமாக வந்திருக்கக்கூடிய செய்தி, ஹபர் வாஹித். அதனால இதெல்லாம் எதிர்க்க முடியாது என்று யாராவது பேசினால், அப்படி பேசுகிற ஆளுக்கு இருக்கு. அப்படி பேசினால் இந்த ஒரு செய்தியின் பிரகாரம் முழு உம்மத்தும் அமல் செய்திருக்கிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 20+3 தான் அங்கீகரித்தார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தவிர இதர ஹலீஃபாக்கள் காலத்தில் அத்தனையிலேயே இதே 20+3 தான் இருந்திருக்குது. அதே போன்று ஏனைய அத்தனை சஹாபாக்களும் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 20+3 நடத்தும் பொழுது அமைதி காத்திருக்கிறார்கள். நபி அவர்கள் செய்யாத ஒரு புதிய செய்தியை, புதிய செயலை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் செய்திருந்தால் அந்த சஹாபாக்களுடைய கூட்டம் சும்மா இருந்திருக்காது. அவர் அனைவரும் அமைதியாக இருந்ததே இந்த செய்தி 20+3 என்பது மிகவும் அங்கீகரிக்கத்தக்க இஜ்மாஉல் உம்மாவின் மூலமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. எனவே 20+3 தொழுவதில் நமக்கு சந்தேகமே தேவையில்லை. ஆனால் எனக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லை, ஒரு 6 தான் தொழுக முடியுது, எனக்கு உடம்பு சரியில்லை, ஒரு 14 தான் தொழுக முடியுது, உனக்கு உடம்பு சரியில்லை அதனால் இன்னைக்கு நான் தொழுகலை, 2 தான் தொழுதேன், இது மாதிரி பலகீனத்தால் விடுபட்டால் அது அல்லாஹ் மன்னிப்பான்.
ஆனால் அந்த 20+3 குழப்புற மாதிரியான வேறு எந்த சிந்தனையும் நம்மளுக்கு அவசியம் இல்லை. அதனால் அதில் சந்தேகம் வருங்கிறதுனால அதை கொஞ்சம் தெளிவுபடுத்தி சொல்லிக்கிறேன். அந்த 20+3 என்பது என்ன வகையை சார்ந்தது, இந்த தராவியினுடைய ரக்காத்துகள் என்ன வகையை சார்ந்தது என்றால், இது சுன்னத்தும் அக்கதத்தும், நபி அவர்கள் வலியுறுத்தி சொன்ன சுன்னத்தில் ஒன்று. அதனால இன்ஷா அல்லாஹ் விடுபடாமல் நாம் தொழுகணும். அல்ஹம்துலில்லாஹ், எப்படி ஜும்மாவில் ஒரு கூட்டத்தை நாம் பார்க்கிறோமோ, எப்படி முதல் தராவிகள் 27 கடைசி தராவில் பார்க்கிறோமோ, அது போன்ற எண்ணிக்கையில் ஏனைய தராவிகளும் நம்ம என்ன செஞ்சுக்கணுங்க, கலந்துக்கிறணும். சுருக்கமாக ஒரு விஷயத்தை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மாதத்தில் நாம் செய்யக்கூடிய நஃபிலான வணக்கங்கள் கூட பெரிய அளவில் நன்மையை சேர்த்து தரும் என்பதால் முடிஞ்ச வரைக்கும் அதிகமாக என்ன செய்யறதுங்கிறத தான் நம்ம பார்க்கணுமே தவிர எண்ணிக்கையை குறைக்கிறது, பலகீனப்படுறது, சுருக்கிறதுங்கிறது முறையில்லை. அதனால் இன்ஷா அல்லாஹ் இது எந்த வகையிலும் பித்அத்தான காரியம் இல்லை, மார்க்கம் வலியுறுத்திய ஒரு சுன்னத்தான முறைதான் என்பதை நான் சொல்லிக்கிறேன். ரெண்டாவது, இந்த நோன்பு திறக்கிறதுக்கான நேரம் இருக்குல்ல, அது அல்ஹம்துலில்லாஹ் அந்த நோன்பு திறக்கிறதுக்கான நேரம் நம்ம பள்ளியில் போடப்பட்டிருக்கக்கூடிய போர்டு, அந்த சைடில் வந்து லால்பட்டை மதரசாவுடைய பானி ஹசரத் இருந்த நேரத்தில் தயாரிக்கப்பட்டு போடப்பட்ட போர்டு இன்னைக்கு வரைக்கும் அதான் இருக்குது. அந்த போர்டில் இருக்கக்கூடிய டைம் என்பது இன்னைக்கு எவ்வளோ டிவைஸ் வளர்ந்துருச்சு, எவ்வளவோ வந்து மொபைலில் கூட நம்மளால் பார்க்க முடியுது நேரத்தை. அது எல்லாத்த காட்டிலும் மிக துல்லியமானது என்பதை மட்டும் மனதில் வச்சுக்கிறோங்க. இதில் போட்டிருக்கிற நேரம் தான் மற்ற எல்லா நேரத்தை விட துல்லியமானது. ஏன்னா அவர்கள் அச்சரேகை தீர்க்க ரேகைன்ற ஒரு கணக்கில் தான் இந்த கணக்கு வரும். அவர்கள் ஒரு மாவட்டத்துக்கு என்ன என்பதை கணக்கிட்டு இருப்பார்கள். ஆனால் இதில் போட்டிருக்கிற போர்டு இது ஒவ்வொரு ஊருக்கும் அல்லது கிராமத்திற்கும் தனித்தனியாக கணக்கெடுத்து போடப்பட்ட ஒரு அட்டவணை என்பதால் மிக துல்லியமான நேரத்தை நாம் இதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். நோன்பு திறப்பது என்பது விரைவுபடுத்த வேண்டும் என்பது அவசியம்தான். நோன்பு திறக்கிற நேரத்தை சீக்கிரமாக நீங்கள் திறந்துடுங்க, தாமதித்து திறக்கணும்னு நினைக்காதீங்க, அது வந்து நல்லதில்லை என்ற அடிப்படையில் ஹதீஸுகள் இருக்கிறது. ஆனால் சீக்கிரமாக தான் திறக்கணும். அதுக்காக சந்தேகமான நேரத்தில் திறக்கிறது அல்லது எது இன்னுமே நேரம் வராமல் இருக்கையில திறக்கிறது. சீக்கிரமாக திறக்கணும், லுஹருக்கு திறக்க முடியுமா? சீக்கிரமாக திறக்கணும், அசருக்கு திறக்க முடியுமா? உரிய நேரம் வரணும்ல. அதனால் சந்தேகத்துக்கு அற்ற நேரம் எப்போ வருதோ அந்த நேரத்தில் தான் நோன்பு திறக்கணும். அதுக்கான நேரம் நம்மளுக்கு போடப்பட்டிருக்கும். அதனால் அதில் தடுமாற வேண்டிய அவசியம் இல்லை. கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். நிய்யத்து நவைத்து சௌமகதின் அன்னதாயி பருது ரமதான ஹாதி சனத்தில் இல்லாஹி தாலா, இதற்கான தமிழில் எடுத்து சொன்னோம்னா, இந்த வருடத்து ரமதான் மாதத்து ஃபர்லான நோன்பை நாளை பிடிக்க அல்லது இன்று பிடிக்க நியத்து செய்கிறேன் அப்படின்றது தான் பொருள். இது நியத்து தான். இது நமக்கு தெரிஞ்ச வேறு வார்த்தையில் சொன்னாலும் கூடும்னா, இதே வார்த்தையில் சொன்னாலும் கூடும். நியத்தை என்பது ஒவ்வொரு அமல் நியத்தின் மூலமாகத்தான் முழுமை பெறும். நியத்து இல்லாமல் செய்கிற அமல் அல்லாஹு தாலா என்ன செய்கிறதில்ல, பொருட்படுத்துவது கிடையாது என ஒரு செய்தி இருக்குது. நியத்து இல்லாமல் செய்யப்படக்கூடிய செயலை, நியத்து இல்லாமல் கேட்கின்ற துவாவை அல்லாஹு தாலா என்ன செய்கிறதில்ல, பொருட்படுத்துவதில்லை என்ற ஒரு செய்தி இருப்பதின் காரணத்தினால் நாம் செய்யக்கூடிய அமலுக்கு நியத்து அவசியம். அதனால நோன்புக்கு நியத்து அவசியம். நோம்புக்கு நியத்து வைக்கும் பொழுது நாம் நம்மளுக்கு தெரிஞ்ச வார்த்தையில் தமிழில் சொல்கிறோம் அல்லது அரபில் சொல்கிறோம், அவ்வளவுதான் அதில் இருக்குதே தவிர அந்த நியத்தானது பிதாத்லாம் கிடையாது. ஜாயிஸு, முஸ்தஹப், அதனுடைய தரம் முஸ்தஹப். அந்த நியத்தை வாயால் மொழிவது முஸ்தஹப். அப்படிப்பட்ட ஒரு வணக்கத்தை தான் நம்ம செய்கிறோமே தவிர அது என்ன இல்லை, அது பிதாத்து கிடையாது. அதே மாதிரி நோன்பு திறக்கிறதுக்கு நாம் அல்லாஹும் லக்கசும்து அப்படின்ற துவா ஓதுறோம். அதில் சில வார்த்தைகள் விடுபட்ட நிலையில் ஹதீஸ்லேயே இருக்குது. வாலா ரிசுக்கு அஃப்தர்து, அல்லாஹும் லக்கசும்து வாலா ரிசுக்கு அஃப்தர்து அப்படின்ற 2 வாசகமும் ஹதீஸ்லேயே நேரடியாக கிடைக்குது. அது இல்லாத இதர வாசகங்களை நம்ம சேர்த்துருக்கிறோமே, துவாவின் அடிப்படையில் சேர்த்துருக்கிறோம். அவ்வாறு சேர்ப்பது முஸ்தஹபு தான். அது மார்க்கத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று தான், தவறில்லை. அப்போ இது மாதிரி நம்மளுக்கு நோன்புக்குள்ளே நிறைய கேள்விகள் வரும், சந்தேகங்கள் வரும். உரிய இடத்துல ஆலிம்கள்கிட்ட மதரசாக்கள்கிட்ட கேட்டு சந்தேகங்களை பூர்த்தி செய்து கொண்டு ஒரு நிலையான இபாதத்துகளை இந்த இன்ஷா அல்லாஹ் இந்த ரமதானில் நம்ம செஞ்சுருவோம். எந்த அமல்லையும் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை, தடுமாற வேண்டிய அவசியம் இல்லை இன்ஷா அல்லாஹ். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு சரி. அதே மாதிரி இன்றைய தினம் வந்து இன்ஷா அல்லாஹ் ஐயாமு ஷக்கு, யௌமு ஷக்கு, அதாவது நோன்புக்கு பெற பார்க்குற நாள். இன்று நாம் பெற பார்த்துட்டோம்னா இன்று இரவு தராவி நடக்கும். இன்று பெற இல்லை என்றால் நாளை இரவு தராவி நடக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.